இன்றைக்கு இந்த மதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஒரு விரிவான கட்டுரை நீங்க எழுதியிருந்தீங்க. இந்த கட்டுரையை எழுதுவதற்கு உங்களை தூண்டியது எதுயா? ஒரு கட்சி மிகவும் பலவீனப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது மென்மேலும் அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களை எப்படி அவங்க தைரியமா வெளியேற்றுறாங்க துரோகி பட்டம் சொல்லி. இதுதான் தொடர்ச்சியா 1993 இருந்து நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் வெளியேறின போது கூட எம்ஜிஆர் கூட பெரிய தலைவர்கள் வரல, தொண்டர்கள் தான் வந்தாங்க. வைகோ வந்தபோது கலைஞர் மிரண்டு போனார். 8 மாவட்ட செயலாளர் போனாங்க, பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் போனாங்க. இவ்வளவு பெரிய ஆதரவு அவருக்கு இருந்தும் கூட அவர் ஏன் வெற்றி பெறவில்லை? வைகோ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக பார்க்கப்பட்டவர். கலைஞரே நம்மளை அடிச்சு வீழ்த்துறோம் போல இருக்கே அப்படின்னு வறண்டு போனவரால். அப்படிப்பட்ட ஒருத்தர் தொடர்ந்து தவறுகளை மட்டுமே செய்வேன் அப்படின்னு பிடிவாதமா. துரோகி வைகோவா மல்லை சத்யாவா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேல மட்டும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சார். வாரிசு அரசியலுக்கு எதிராக கலைஞர் மேல எந்த குற்றச்சாட்டை இவர் முன் வச்சாரோ அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு இவருக்கு மேல வைக்கிறாங்களே. அதுதான் அவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக. இது ஏன் இப்படி காயடிச்சு விடுறாரு? தான் கூட வந்தவங்களை, தான் நம்பி வந்தவங்களை. அவருக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலை இல்லைன்னா. என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவோடு போனதுங்கிறார். அந்த வனத்தில் ஒரு ஆண்டினா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டின்ற மாதிரி இவரே கூத்தாடி கூத்தாடி இவர் உருவாக்கின அழகான பானையை அதை போட்டு உடைக்கிறார். மதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகுங்க? எதிர்காலம் ரொம்ப உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எழுத்தாளர் மதிப்புக்குரிய சாவித்திரி கண்ணன் அவர்களை சந்தித்து மதிமுக கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பெரும் குழப்பங்கள் குறித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். அறம் இணையத்தில் இன்றைக்கு இந்த மதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஒரு விரிவான கட்டுரை நீங்கள் எழுதியிருந்தீங்க. இந்த கட்டுரையை எழுதுவதற்கு உங்களை தூண்டியது எதுயா? அதாவது அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கடந்த பல்லாண்டுகளாக தேய்ந்து 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 பல பேர் வெளியில போயிட்டே இருக்காங்க. சரி. அதுல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு தளபதியா பார்க்கப்பட்ட மல்லை சத்யான்றவர் திடீர்னு அந்த கட்சியில துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்றப்படுகிறார். சரி. அப்படின் போது எனக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதாவது ஒரு கட்சி மிகவும் பலவீனப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது மென்மேலும் அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களை எப்படி அவங்க தைரியமா வெளியேற்றுறாங்க துரோகி பட்டம் சொல்லி அப்படின்றத பார்க்கும்போது இதுதான் தொடர்ச்சியா 1993 இருந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எவ்வளவு நம்பிக்கையான தளபதிகளாக பார்க்கப்பட்ட மாபெரும் தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துல கோலோச்சினவங்க எல்லாம் வைக்க பின்னாடி வந்தாங்க. ஆமா. எம்ஜிஆர் வெளியேறின போது கூட எம்ஜிஆர் கூட பெரிய தலைவர்கள் வரல, தொண்டர்கள் தான் வந்தாங்க. வைகோ வந்தபோது கலைஞர் மிரண்டு போனார். 8 மாவட்ட செயலாளர் போனாங்க, பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் போனாங்க. பல உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் 200 பேர் 50 பேர் அப்படின்னு பெரிய அளவுல வந்தாங்க. இதெல்லாம் பார்த்து பேர் சொன்னா தமிழ்நாடு முழுவதும் தெரிகிற தலைவர்கள். செஞ்சி ராமச்சந்திரன், ஆமா, அந்த மாதிரி ஆறுமுகம், ஆமா, எவ்வளவு பெரிய லீடர். எல் கணேசன், சினிமா துறையிலே இருங்களேன், மணிவண்ணன், ஆர் சுந்தர்ராஜன், தானு, ஆமா, எஸ் தானு, பெரிய கூட்டம் வந்துச்சு. அவர் பெரிய கூட்டம் வந்தது. அப்ப இவ்வளவு பெரிய ஆதரவு அவருக்கு இருந்தும் கூட அவர் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற சிந்தனை ஓட்டம் தொடர்ந்து நமக்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடிய யாருக்குமே வைகோ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக பார்க்கப்பட்டவர். கலைஞரே நம்மளை அடிச்சு வீழ்த்துறோம் போல இருக்கே அப்படின்னு வறண்டு போனவரால். அப்படிப்பட்ட ஒருத்தர் தொடர்ந்து தவறுகளை மட்டுமே செய்வேன் அப்படின்னு பிடிவாதமா அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டுரை எழுதினீங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், துரோகி வைகோவா மல்லை சத்யாவா? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புனாரு வைகோவை. இன்னைக்கு வைகோ துரோகி அப்படின்னு சொல்லி மல்லை சத்யாவை சொல்றாரு.
அதனால நான் கேட்குறேன், துரோகி வைகோவா மல்லை சத்யாவா? இல்லை, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தளவில் ம் மல்லை சத்யா வைகோக்கு விசுவாசமாக இருந்தார், கட்சிக்கும் விசுவாசமாக இருந்தார் என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளே உணர்றாங்க. சரி, எவரிபடி ஃபீலிங் இதை உணர முடியுது. ம் அப்படி இருக்கும்போது அவரை வலுக்கட்டாயமாக அவர் வெளியேற்றுகிறார் அப்படின்னும் போது ம் தன்னுடைய மகனுக்கு இவர் சவாலா இருக்கிறாரு அப்படின்ற புரிதல் அவருக்கு வந்திருக்கு. அதனால அவர் வெளியேற்றுறாரு. அப்படின்போது கட்சி நலனை காட்டிலும் மகனுடைய நலன் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் துரோகியா மாறுறாரு வைகோ. சரிதான். ம் அதாவது அவருடைய கட்சிக்கே அவர் துரோகியா மாறுறாரு. மல்லை சத்யாவுக்கு துரோகியா மாறுறாரா இல்லையா, இந்த கட்சியின் வளர்ச்சிக்கே அவர் துரோகியா மாறுறாரு. துரோகியா மாறிடுறாரு. ஆற்றல் மிக்க தளபதி அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பேசப்பட்டவர் மல்லை சத்யா. இன்னைக்கு அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கு அவர் சொல்லுகிற காரணங்கள் என்ன காரணம் சொல்றாரு? ரொம்ப அற்புதமான காரணங்களா சொல்றாருங்க. அதாங்க எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஃபாரின் போனாரு, 7 முறை போனாரு 2 வருஷத்துல, சொல்லிட்டே போலியே, அங்க போய் எல்லா இடங்களும் பேசிட்டு இருக்காரு, இதை பத்தி பேசவே இல்லையே. இல்லையே, நாம் அந்த பேச்செல்லாம் பார்த்தோம்னா இப்ப பேசியிருக்காரு. ஒரு 577 நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு எங்க தலைவர். வார்த்தைக்கு வார்த்தை இவரை பத்தி தானே பேசுறாரு. அதாவது அது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கரையை. இன்னொரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா? அதாவது துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்தபோது ஒரு செயற்குழு கூட்டமா இன்னொன்னு கூட்டினாங்க இல்லையா? ஆமா. அப்ப இவங்க ஒரு 5 பேர் அங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. மல்லை சத்யா இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு, துரை வைகோ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு. ஆமா. மல்லை சத்யா ரொம்ப இயல்பா இருக்காரு. ஆமா, சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமா. துரை வைகோ ரொம்ப இறுக்கமான முகத்தோட வெளிப்படுறாரு. ஆமா. அந்த கையை கொடுத்து சேர்க்க போனப்போ கூட வலது கையை கொடுக்காம இடது கையை கொடுத்தார். சரிங்களா? அப்படி பிஹேவ் பண்ணி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி நடக்குது, தந்தையே முன்னின்று செய்யறாருன்னும் போது கூட இவர் அந்த அந்த சபை நாகரிகத்துக்காக கூட ஒரு முகமலர்ச்சியை வெளிப்படுத்தல. ஆனா இவர் சொல்றாரு, பத்திரிகையாளர்கிட்ட அந்த பேட்டியில சொல்றாரு, இவர் இறுக்கமா இருந்ததாகவும் இவர் புன்னகையா இருந்ததாகவும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயே அந்த புகைப்படத்தை போடுறாங்க. போட்டா மல்லை சத்யா சிரிச்சிட்டு இருக்காரு, இவர் ஊருன்னு இருக்காரு. எப்படி இவ்வளவு பெரிய பொய்ய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இப்படி இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிற போது எப்படி சொல்ல முடியுது ஐயா? அது பழகி போச்சுங்க அவருக்கு. பொய் சொல்லியே பழகி போச்சுங்கிறீங்களா? பொய் பேசி பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே உருவாகி பொய்யவே நிலைநாட்டி ஒரு தானும் பொய்யை நம்ப ஆரம்பிச்சுட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு வினோதமான ஒரு மனிதர் தான் அவர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேல பட்டும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சார். எதுக்கு எதிரானா அந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக. என்ன ஸ்டாலின் என்ன கோபாலபுரத்து இளவரசனா அப்படின்லாம் கேள்விகளை கேட்டார். வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு போராளியா இந்தியா முழுதும் இவரை பார்த்தாங்க. கரெக்டா இவர் முன்னெடுக்கிறது அப்படின்னு. இன்றைக்கு கலைஞர் மேலே எந்த குற்றச்சாட்டை இவர் முன் வச்சாரோ அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு இவருக்கு மேலே வைக்கிறாங்களேயா? இல்லை, அதுதான் அவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக போயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நீங்க பட்டியலே சொன்னீங்க. மதுரையில பொன்முத்துராமலிங்கம், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், KS கோபாலகிருஷ்ணன், திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு, விஜயா தாயன்பன், என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் அழகு சுந்தரம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பேர் சொன்னா தெரியுற தலைவர்கள் அவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாரையுமே ஒவ்வொரு கட்டத்தில் அப்படியே இழந்துகிட்டே வர்றாங்க. இதை ஒரு சுய பரிசீலனைக்கு நிச்சயமா உட்படுத்தியிருக்கணும். அவரை ஏன் எல்லாரும் விலகி போறாங்க? நெருக்கமாக தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய பணத்தையும் பொருளையும் போட்டு இங்க செலவு பண்ணவங்க இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு இல்லை. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஊடகவியலாளர் எழுதியிருந்தாரு. அதாவது வைகோவால் அரசியல் விதவையானவர்கள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை முன் வச்சிருந்தார். அது ஏன் அதை அவர் சொல்றாருன்னா, வைகோ கிட்ட இருந்து வெளியில போய் யாருமே பெருசா ஜோபிக்கலை. வைகோவை நம்பி அவரோட பயணிச்சுட்டு வைகோவால் குற்றம் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே அரசியல்ல அடுத்து பெருசா வர முடியல. இன்னைக்கு வேளச்சேரி மணிமாறன்
வைகோன்னு சொன்னா அவர் இப்படி நீங்க மல்லை சத்யா ஒரு தளபதியோ அந்த மாதிரி இருந்தவர். இன்னைக்கு எங்க இருக்காரு அவரு அப்படின்னு. செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், இவங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேராற்றல் மிக்க தலைவர்கள் இவங்கெல்லாம். இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து அரசியல் விதவைகள்னு சொல்ற ஒரு லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இது ஏன் இப்படி காயடிச்சு விடுறாரு? தான் கூட வந்தவங்கள, தான் நம்பி வந்தவங்கள, இவரால யாருமே நல்லதா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்கன்னு யாருமே இல்லை போல இருக்கு. அதுதான். அப்ப அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தலைவருக்கு வந்து அரவணைச்சு போகக்கூடிய பண்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. ஆமா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக தலை தூங்கி இன்னைக்கு இருக்குதுன்னா அண்ணா போட்ட அடித்தளம் தான். பரவலான 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து மிக பிரம்மாண்டமான அளவு வந்து உருவாக்கி கட்சியை வந்து ரொம்ப ஆழமா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் திமுக நினைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பண்பு இல்லாட்டியும் கூட அவர் வந்து அதை வேரூன்றி வச்சுட்டு போனார் அண்ணா. அதுதான் வந்து அதே மாதிரி காங்கிரஸ் இயக்கத்திலையும் காந்தி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் சரியான தளபதிகளை கண்டெடுத்து அவங்க சுதந்திரமா செயல்பட உருவாக்குனார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவர்களால தான் வந்து ஒரு இயக்கம் வந்து காலகாலத்துக்கு நிலைக்க முடியும். இப்போ இந்த இயக்கத்தை பொறுத்த அளவுல பார்த்தீங்கன்னா, அதாவது மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கட்சி நடத்தின விதமே வந்து அது அவருக்கான சொந்த சொத்தா அவர் மாத்துறதுக்கான ஒரு முயற்சியா மாத்திக்கிட்டார். அவர் கட்சியை இந்த கட்சியின் மூலமாக, இந்த கட்சியில வந்து சேர்ந்தவர்கள் மூலமாக உருவான ஒரு பெரும் செல்வம் இருக்கிறது இல்லையா? ஆமா, மத்திய அமைச்சரானாங்க. இந்த மத்திய அமைச்சராக அவங்க ஆனதன் மூலமாக இந்த கட்சிக்கு கிடைத்த பலாபலன்கள் இல்லையா நிறையா இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக கட்சியை நடத்தினவங்க அங்கே நன்கொடை செய்து அங்கே ஏற்படுத்தின கட்சி கட்டமைப்புகள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் கட்சிக்கான அலுவலகம் இருக்கு. ஆமா. ஸோ இது எல்லாமே வந்து தன்னுடைய குடும்ப சொத்தை பார்க்கிறார் அவர். இது எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தமானதா இருக்க முடியாது. அவரே உருவாக்கியிருந்தாலும் கூட அந்த உருவாக்கத்துக்கு பலதரப்பட்டவர்களுடைய அர்ப்பணிப்பு உழைப்பும் இல்லாம அது சாத்தியமே கிடையாது. அப்படிங்கும் போது அதை வந்து பொதுவுல தான் வைக்கணும். பொது உரிமைக்கான ஒரு இயக்கமா தான் அதை வந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். அப்படி இல்லாம இத்தனை சொத்துக்களும் நான் இப்ப தலைவராக இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய மகனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு விதமான மிக மிக பிற்போக்குத்தனமான, இன்னும் சொல்ல போன மன்னராட்சி கால மனோபாவம். ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அந்த மனோபாவம் தான் இருக்குது. ஃபியூடலிஸ்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த திங்கிங் தான் இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதை தாண்டி சிந்திக்கிறது இவங்களால முடியவே இல்லை. 93ல் அவர் வந்து திமுகவை விட்டு வெளியே வந்தபோது அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்கு இல்லைங்க, அதை அவர் படிப்படியாக இழந்ததை நீங்கள் வந்து எப்படி சுட்டி காட்டுறீங்கன்னா, அது அவரை தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படின்றீங்க. ஆமா, அவர் வந்து அது குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஒரு தனிப்பெரும் ஆற்றலாளர், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயத்த வந்து நமக்கு எடுத்து சொல்வதில் புரிய வைப்பதில் அதை வந்து ஆதியோடு அந்தமாக நுட்பமாக விளக்குவதில் ஆகட்டும், அவருக்கு நிகர் அவர் தான். சரி, வரலாற்று பூர்வமாக ஒரு விஷயத்த உலகத்தில் நடந்த எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து பாமர மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமா பேசுவார். அவருடைய பேச்சை இரவு 12 மணிக்கு தொடங்கி காலை 2:30 மணி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெருங்கூட்டத்தை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நானும் அதில் உட்காந்து கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு அறிவாளி, திறமசாலி. பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சை கேட்டு வியந்தவர்கள் நிறைய பேர், பெரிய பெரிய தலைவர்களே வியந்திருக்கிறாங்க. எல்லாரையும் அகில இந்தியா கவனிக்க வச்சவர். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே சிதைத்துக் கொள்வார். ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி முடிவெடுக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியாது. என்ன தவறான முடிவுகள் எடுத்தாரு? பயங்கரமா எமோஷனல் ஆவார். நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 96 எலெக்ஷன். சரி, அந்த 96 எலெக்ஷன் அப்ப ஜெயலலிதா மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உருவான ஒரு காலகட்டம். சரி, என்ன அப்ப கருணாநிதியே தன்னால தனிச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூப்பனாரை வந்து அழைத்து கொண்டு இந்த அவருக்கு ஒரு கணிசமான நல்ல சீட்டு கொடுத்து தமாக திமுக நிற்கிறாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்குறாரு. இவர் வந்து அப்பதான் ஒரு மேலெழுந்து வரக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும்போது இவர் தன்னை முதலமைச்சராக சொல்லிக்கிட்டு
வர்றார். அப்போ வந்து ராமதாஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி, சிபிஎம், விபி சிங் தலைமையிலான ஜனதா தளம், இது வந்து கூட்டணி உருவாயிருச்சு. எல்லாம் உருவான நிலையில் திடீர்னு இவர் வந்து அதிகமான தொகுதி இவர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப குறைச்சலான தொகுதியை கொடுக்கும்போது, நான் தான் இதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க எல்லாம் டம்மி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கேயே ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து வாழப்பாடி ராமமூர்த்திக்கும் ராமதாஸுக்கும் மூட அப்செட் ஆகி ரிலீஃப் ஆயிடுறாங்க இந்த கூட்டணியில இருந்து. சிபிஎம்முக்கு இப்போ இருக்கிறதா வெளியில போறதான்னு அவங்க ஒரு பெரிய குழப்ப மனநிலைக்கு உருவாயிட்டாங்க. அப்புறம் அவங்க தேர்தல் 177 தொகுதியில் மதிமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. குறைந்த தொகுதியில் நின்று சிபிஎம் தானே ஒரு தொகுதி வந்தது, ஜனதாதளம் தானா ஒரு தொகுதி வந்தது. பாட்டாளி மக்கள் தனித்துக்கிட்டு நின்று எந்த கூட்டணியும் இல்லாமல் அவங்களே ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்க, மண்டுட்டி ராமச்சந்திரன் ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி மற்றவர்களுக்கு வந்து குறைத்து மதிப்பிட்டு தன்னை மட்டுமே மிகைப்படுத்தி யோசிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அந்த கூட்டணியை அவர் அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போயிருந்தாருன்னா ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க. அவருக்கும் கூட்டணியில் வந்தவங்களுக்கும் 5-10 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்பாயில் பண்ணார். அடுத்து 98 எலெக்ஷன்ல வந்து அவர் அப்பதான் பிஜேபி அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவாது, அதுக்குள்ள போய் சேர்றாரு. அடுத்து 99ல திமுகவோட கை குலுக்கிட்டாருங்க. வித்தின் 6 இயர்ஸ்ல எந்த திமுக விமர்சிச்சுட்டு வந்தாரோ கலைஞர் காலை தொட்டு கும்பிட்டாரு சிறைச்சாலையில இருந்து வெளில வரும்போது. அப்ப அது நீங்க வந்து அந்த கட்சியில வந்து கலைஞர் மேல ஒரு பெரிய கோப உணர்ச்சியை ஏற்படுத்தி தான் இவர் மேலிருந்து வந்தாரு. ஆமா, கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் அதை மெயின்டைன் பண்ணதுனாலதான் அவர் எம்ஜிஆரா இருந்தார். சிறப்பு சிறப்பு இல்லையா? திமுக என்பது ஒரு தீய எதிரியாவே வச்சிருந்தாரு எம்ஜிஆர். திமுக என்பது தீய சக்தின்றத ஆழமா பதிய வச்சார்ல. அதுல இருந்து அவரு அப்ப ஒரிசா உங்களுடைய முதலமைச்சராக இருந்த பிஜி பட்நாயக் வந்து எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன கலைஞர் வந்து அவரே முதலமைச்சராக இருக்கட்டும் விட்டு கொடுத்துட்டார். நீங்க சேர்த்து வைக்கிறதுல நான் 100% உடன்படுறேன், எந்த நிபந்தனையும் இல்லைன்ட்டார். சரிங்களா? எம்ஜிஆருக்கு வந்து வரேன்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கா பண்ணிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங் போயிட்டு கலைஞரை தாக்கி பேசிட்டார். ஏன்னா எப்படியும் கூட்டணி சேர்ந்தா தனக்கான மரியாதை போயிடும். ஆமா, கலைஞர் வந்து தந்திரம் பண்ணி நம்மளை டம்மியாக்குவார், எதுக்கு போய் சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருந்தார். அதுதான் அவர் கட்சி வந்து அவருடைய மறைவுக்கு பின்னாடி இன்ன வரைக்கும் உயிர்ப்பட வச்சிருக்கு. திமுக என்ற ஒரு கட்சியை எதிர்க்கின்ற மக்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக கணிசமா இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய வாக்கு வங்கி 20-25% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது 75% அவங்களுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டில். அந்த வாக்கு அதே மாதிரி பிஜேபிக்கான ஒரு எதிர்ப்பு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 விஷயங்களை யாரு தமிழ்நாட்டில் அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கும். திமுகவை யார் தைரியமா திட்டி அடிக்கிறாங்களோ தாக்குறாங்களோ அவங்களுக்கு மக்கள் செம்மையா வரவேற்பு கொடுப்பாங்க. சிறப்பு சிறப்பு. அதுதான் வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தினாரு. அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை பயன்படுத்தி அவர் ஒரு ஹீரோவா வருவாங்க. அதுதான் சீமானு இன்னைக்கு வந்து தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப வலிமையா திமுகவை எதிர்க்குது. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதற்கு ஆதரவான மக்கள் இருக்கிறாங்கன்றது இது வந்து மக்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதவெறி ஏற்க மாட்டாங்க, வகுப்பாத சக்திகளோட ஒன்று சேர மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெருந்தன்மையான மக்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அமைதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், அரவணைச்சு சகோதரமா இருக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில பிஜேபியை பார்த்தா ஒரு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது. இவங்க வந்து மதவாதத்தை சொல்லி இங்க வந்து அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிதியெல்லாம் வந்து சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநில உரிமைகளுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப ஆழமா பதிஞ்சு இருக்குது. இதை வந்து திமுக பேசுறதுனால மட்டும்தான் அது உயிர்ப்பா இருக்குது. புரியுது. பிஜேபி எதிர்ப்பு திமுக கைவிட்டா அந்த நேரமே திமுகவுடைய எதிர்காலம் க்ளோஸ், அதனுடைய ஆயுள் முடிஞ்சிருது. இது போல அவர் வைகோ போய் திரும்ப திமுக நிற்கிறாரு, திமுக நிற்கிறாரு. அவர் செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர் அது. அது மூலமா அவருக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து இடம் கிடைச்சது, 4 எம்பிக்கள் கிடைச்சாங்கன்றது வேற விஷயம். ஆனா அந்த மரியாதை வந்து போயிடுச்சு. அவர் எப்படி மாத்தி பேசுறாரு தெரியுங்களா?
இப்போ இந்த 2-3 நாளில் என்ன பேசுகிறாருன்னா, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவோடு போனதுங்கிறார். ஆமா. ஒரு முறை 2 முறை இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செஞ்சாரு. என்ன 98ல போனாரு. ஜெயலலிதாவோட போனதும் நீங்க செஞ்ச தவறு தான். உங்க பாஷையில சொல்லணும்னா தற்கொலை தான். நீங்க கலைஞரோட போனதும் தற்கொலை தான். ஏன்னா இவங்களுக்கு மாற்று சக்தியா அவர் பார்க்கப்படுறாரு. சோ அந்த 96 தேர்தலில் வந்து அவர் வந்து சரியான முறையில வந்து ஜெயலலிதாவுடைய அப்போ மக்களுக்கு ஜெயலலிதா மேல இருக்க கோவத்தை வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்தி தவறிட்டார். அதை கலைஞர் சரியா பயன்படுத்திட்டார். அவர் சரியான கூட்டணியை ஃபார்ம் பண்ணாரு. இப்போ இதை வந்து அவர் தவறிட்டார். இப்போ அதே மாதிரி நீங்க வந்து 2001 தேர்தலில் தனிச்சு போட்டிடுறாரு. நீங்க தொடர்ச்சியா தனிச்சு வந்திருந்தா கூட ஒரு மரியாதை கிடைக்கும். சீமான் தொடர்ச்சி ஒரு 3வது சக்தியா பார்த்திருப்பாங்க. மெயின்டைன் ஆயிருக்கும். திடீர்னு தனிச்சு நிக்கிறீங்க, ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியல. இதே மாதிரியே தொடர்ச்சியா 2011 தேர்தலே புறக்கணிப்பு. இப்படி ஒரு தலைவரை அறிவிக்க முடியுமா? தொண்டர் என்னதான் செய்வான் தேர்தலில்? ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் வேலை பேசி அவங்க தூக்கிடுவாங்க. அப்படிதான் நடக்கும். அப்ப ஒரு தொண்டர்களை சோர்வடைஞ்சிருவான், சலிப்படைஞ்சிருவான். அவனுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கணும். அவனை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து அவனை வந்து நீங்க உயிர்ப்பட வச்சிருந்தாதான் உங்க கட்சியில இருப்பாங்க. தேர்தல் புறக்கணிப்புனா நீங்க ஒரு சித்தாந்த இயக்கமா? தேர்தலை எப்போதுமே புறக்கணிக்கிறவங்களா? இல்ல. ஒரு நீங்க வந்து தேர்தல் அரசியல் இருந்தீங்கன்னா எந்த தேர்தலையுமே விடக்கூடாது. அதுதான் இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் இயக்கம் வந்து எந்த இடைத்தேர்தலையும் விடுறதில்லை. எவ்வளவு பெரிய பணம் விளையாடினாலும் பரவாயில்ல, நான் களத்துல இருப்பேன். ஆமா, மக்களை நான் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு, அதை நான் விட மாட்டேங்கிறது நாம் தமிழர் சித்தாந்தம். அது வந்து அதுதான் ஒரு கட்சியை வந்து உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அதை வந்து தவற விட்டார். 2016 மிகப்பெரிய பிளண்டர் பண்ணார். ஏன்னா அந்த நேரத்தில் எது செய்யக்கூடாதோ அதை வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி ஒரு 0.5% 1% இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்த்து திமுக அதிமுகன்ற பிரம்மாண்டமான அந்த சக்திகளுக்கு எதிராக ஒரு வலுவில்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயலலிதா பலனடைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளண்டர் பண்ணார். விஜயகாந்த் முதலமைச்சர்னு, அதாவது இவருடைய அரசியல் அனுபவம் எவ்வளோ பெருசு. ஆனால் புதிதாக அரசியலுக்கு வந்த விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய தாழ்ந்து. இப்போ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா செஞ்சு அப்புறம் எந்த ஸ்டாலினுக்கு அறிவே கிடையாது, மூளையே கிடையாது, அவன் முட்டா பையன் சொல்லிட்டு ஒரு கமிஷனுக்கு மேல பேசி ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அரசியல் அறிவு கூட கிடையாதுன்னு சொல்லி, அதாவது ஸ்டாலினை வந்து வாழ்க்கையில வந்து வேற யாரும் இந்த அளவுக்கு திட்டிருக்க முடியாது. ஸ்டாலினையும் சரி கலைஞர் வந்து நீங்க உங்க குழல் தொழிலுக்கு போங்கன்னு இழிவுபடுத்தி பேசினார். ரொம்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு, அதாவது ஒரு முற்போக்கு அரசியல்வாதி திராவிட சித்தாந்தம்னு சொல்லி நீங்க வந்து சமத்துவம் சமூக நீதியெல்லாம் பேசி உருவான ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி பேசுறதுன்றது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு வீழ்ச்சி. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2G ஊழல், ஈழப்பிரச்சனையில் திமுக பண்ண தவறு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எங்கும் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணார். இன்னொன்று கூட அவர் பண்ணார். 2014 தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே மோடி பிரதமராக சப்போர்ட் பண்ண ஒரே தலைவர் இவர் தான். மோடி வந்து அந்த குஜராத் படுகொலையில் ஒரு ஆபத்தான சக்தியாக பார்க்கப்பட்ட ஒரு நிலையில், எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்த ஒரு நிலையில் அதை உடைச்சு பேசுனதோடு மட்டும் இல்லாமல் குஜராத்தில் கூட இவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிஜேபி இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க, தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில். ஆமாம். ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஒரு திராவிட இயக்க அரசியல்வாதின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பற்றாளர்கள் இந்த கட்சியில் இருந்தாங்க. அது தோன்றும் போது பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கான சித்தாந்தத்தை பேசுறவங்க கிடையாது. ஆனால் மதிமுகவில் வந்து அந்த மாதிரி இருந்தது நான் பார்த்துருக்கேன்.
அந்த சங்கொலி பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரைகள், அதில் எழுதக்கூடிய அந்த கட்டுரையாளர்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஏங்கப்பா ஒரு சிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்த அவ்வளோ கண்டென்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு விக்ரஸா வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டினா அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி இவரே கூத்தாடி இவர் உருவாக்கின அழகான பானையை அதை வந்து போட்டு உடைக்கிறார். இதுதான் வந்து நான் வந்து மல்லை சத்யா விஷயத்துல நான் பார்க்குறேன். ரொம்ப எளிமையா வந்து இவரெல்லாம் வந்து மல்லை சத்யா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான ஒரு மனிதர், ஒரு அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆள், ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர். ரொம்ப ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குள்ள. ஆமா, எந்த கட்சி வேணாலும் அங்க அவரை வந்து தூக்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து விரும்பப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஆனா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் வைகோவுக்கு பின்னாடி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளா வந்து அவர் வந்து திமுகவில் இருந்திருந்தாவோ அல்லது அதிமுகவில் இருந்திருந்தாவோ அவர் மந்திரியா இருந்திருப்பாரு, மத்திய அரசுல வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்திருப்பாரு. அதில் எதுவுமே இல்லாம இவரை மட்டுமே நம்பி நின்னார். ஆமா, அப்ப நீங்க வந்து அவங்கள தொடர்ச்சியா தக்க வச்சுக்க முடியல அப்படின்னும் போது இது வந்து அதுதான் நான் வந்து அவரை வந்து இது வந்து ஒரு முறை 2 முறை இல்லை, ஓயாம தற்கொலை முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு தலைவர் எப்படிதான் எதிர்காலம் இருக்கும் சொல்லுங்க. இப்ப கடைசி ஐயா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அது வந்து கணேசமூர்த்தியோட சீட்டு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ரைட், ஓகே. கணேசமூர்த்தியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சீட்டை இத்தனை ஆண்டு காலம் நம்ம கூட நிழலா இருக்கிறானேன்னு சொல்லி அதை மல்லை சத்யாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தா கூட அவரை வந்து மன்னிச்சிடலாம். ஆனால் தன்னுடைய அப்பத்தான் சிகரெட் கம்பெனி பிஸ்னஸ்ல இருந்து அப்பதான் அரசியலுக்கு வந்த தன்னுடைய மகனுக்கு வாங்கி கொடுத்தாரு பாருங்க. இதை எப்படியா நீங்க வந்து பாக்குறீங்க? இல்ல அதனாலதான் அந்த அதிர்ச்சியையும் அந்த துரோகத்தையும் தாங்க முடியாமல் அவர் வந்து தற்கொலை முடிவுக்கு போனார். ஏன்னா திமுக தலைமையிலேயே அவரை கூப்பிட்டு, அதாவது வந்து எங்க கட்சியில வந்து எல்லாரையும் வந்து நாங்க வந்து கணேசமூர்த்திக்கு கொடுக்கலாம், நீங்க யாரும் கேட்காதீங்கன்னு நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நீங்க உங்க தலைவர்கிட்ட பேசிக்கோங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நீங்க நிக்கிறது இல்லை அப்படின்னு திமுக உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க அவருக்கு. கணேசமூர்த்தி தான் அப்படின்னு. ஸோ இவர் வந்து உறுதியா நம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னும் போது அதை வந்து தட்டி பறிக்கும் போது இவருக்கு டெல்லியில வைகோவினுடைய முகமாக அவர் தொடர்ந்து பயங்கரமா செயல்பட்டார். ஆமா, அதனால இத்தனை விசுவாசத்துக்கு அவர் நம்மளை வந்து கைவிட்டுற மாட்டார்னு நம்பினார். அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த 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 துரோகத்தை அவரால் தாங்க முடியல. மல்லை சத்யாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வைகோ மிகப்பெரிய துரோகிய விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. கணேசமூர்த்தி அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வைகோ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகியா வந்து அவர் இருக்காரு. இந்த தியாக பட்டங்கள், இந்த துரோக பட்டங்கள் எல்லாம் அவர் யாருக்காக சுமக்கிறாரு? யாருக்காக சுமக்கிறார் என்றால் அந்த கட்சியினுடைய சொத்துக்களுக்காக சுமக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த சொத்துக்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சுமக்கிறார். தன்னுடைய மகனுக்கு இந்த கட்சி சொத்துக்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு பார்க்கிறார். அது வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற புரிதல் அவருக்கு இருந்திருந்தால் இது தொடர்ந்து காலாகாலத்துக்கும் நம்மளுடைய மறைவுக்கு பிற்பாடும் எப்படி அண்ணாக்கு பிற்பாடு திமுக வந்து நிற்குதோ அது மாதிரி நிற்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி தான் கடைசியா பண்ணதுன்றது. மல்லை சத்யா வெர்சஸ் துரை வைகோ, எப்படி இதை வந்து இவர் மல்லை சத்யாவினுடைய அனுபவத்துக்கு எப்படி இவரை வந்து பொருத்தி பார்க்கறது? அதாவது நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு முதலாளியுடைய மகன் வந்து சிஓவா வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாருன்னா அந்த கம்பெனியில் இருக்க தொழிலாளர்கள் எல்லாம் அடி பண்ணுவாங்க. அந்த மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே அதை வந்து இம்மிடியேட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அது வந்து வாழ்வாதாரமாக நினைக்கிறாங்க, தாங்கள் செய்கிறது கூலி வேலைன்னு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது எந்த கம்பெனிலையுமே பிரச்சனை வராது. ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தளபதிகளும் அந்த கட்சியினுடைய பங்குதாரர்கள், சம அளவுக்கு அந்த கட்சியில வந்து உரிமை கொண்டவர்கள், உழைச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு முதலாளி தோனியில
நீங்கள் வந்து ஒரு உறவை வந்து நீங்கள் வந்து முன்னணி தலைவர்கள்கிட்ட வச்சுக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட பணிஞ்சு பேசணும், எனக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற தன்மையில் நீங்கள் அணுகவே முடியாது. அப்படி அணுகிறதுனால தான் அவருக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. திருப்பூர் துரைசாமின்ற ஒரு பெரிய தலைவர், அண்ணா காலத்தில் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர். அவர் வந்து வைகோ கூப்பிட்டு பொறுமையாக எடுத்து சொன்னார், அறிவுரை சொன்னார். உடனடியாக தலைவராக்காதீங்க, அவர் நீண்ட நெடிய பயிற்சி தேவைப்படுது. நீங்கள் முன்னாடியே அவரை இங்கே கொண்டு வந்திருந்து அவர் கட்சியில் உருவாகி அனைவருடைய நம்பிக்கையும் பெற்றிருந்தா பரவாயில்ல. அப்படி எதுவுமே நடக்கலை. நீங்கள் வந்து கலைஞர் செஞ்சதை விட மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க. கலைஞர் கூட மிக மிக நீண்ட பயிற்சியை ஸ்டாலின் கொடுத்து தான் அவர் வந்து கொண்டு வந்தார். நீங்கள் இப்படி கொண்டு வர்றது ரொம்ப தப்புன்னு எடுத்து சொன்னார். ஆனால் அவரையும் வந்து ஒரு லூஸ் பண்ணிட்டார். அவருக்கும் துரோகி பட்டம் கொடுத்து வெளியில் தள்ளிட்டார். ஸோ இவ்வளவு பிற்பாடும் மல்லை சத்யா வந்து இவ்வளவு தளபதிகள் வெளியேறிட்ட பிற்பாடும் அவர் வந்து மாறா விசுவாசத்தோடு இருக்கிறாருன்னு போது அவரை வந்து எப்படி வந்து அப்பா அவர்கிட்ட காட்டின அன்பு, அப்பா அவர்கிட்ட வச்சுக்கிட்டு ரிலேஷன்ஸு இதை புரிஞ்சுக்கிட்டு அதே தன்மையில் இவரும் அன்பாகவும் அரவணைத்தும் அவரோட பழகியிருந்தாருன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கும் அந்த உறவு. ஆனால் அந்த மாதிரி நடந்துக்க தெரியல அவருக்கு. துரை வைகோவுக்கு நடந்துக்க தெரியல. அவர் ஒரு அடிமை போல அவர் பார்க்குறாரு, அல்லது தனக்கு எதிரியா பார்க்குறாரு அவரை. ஆமாம், அவர் வந்து அதாவது ஒரு இன்எஃபிஷியன்ட் தான். அதாவது நீங்கள் எப்படி சொல்லணும்னா இவருக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய சவாலாக வந்துருவாரோ அப்படின்ற ஒரு தன்மையில் ஒரு பயத்தில் அவர் பார்க்குறாரு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமா இல்லைன்ற புரிதல் அவருக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டார். இவர் தலைவருக்காக முயற்சி பண்ணல. இல்லை, எனக்கு உரிய மரியாதை கொடுங்க, நான் உங்களோட இணைஞ்சு உங்கள் அப்பாவுக்கு செயல்பட்ட மாதிரி நான் செயல்படுறேன், எனக்கு தேவை சுயமரியாதைன்றது தான் இவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அதை புரிஞ்சுக்க தெரியல அவருக்கு. ஸோ இதுதான் வந்து அங்கே இதை வந்து மகனுக்கு எடுத்து சொல்றதுக்கான முயற்சியில் வைகோவால் வெற்றி பெற முடியல. அவரு தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு. அவர் துரை வைகோ அதை ஏற்கலை. அதுக்கான பக்குவமாக அவருக்கு இல்லைன்றது இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் 2 பேரில் ஒருத்தரை தான் நம்ம வந்து கட்சியில் தக்க வைக்க முடியும். அந்த சிச்சுவேஷன் வரும்போது மல்லை சத்யாவை தட்டி விடுறாரு. கட்சியை விட்டு வெளியில் சென்றவர்களோடு மல்லை சத்யா தொடர்பில் இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சார், அதாவது இது என்னன்னு சொல்றதுன்னா இது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். மனித உறவுகள்ன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியில் வந்து நீங்கள் நீண்ட காலமாக பலரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில காரணங்களால் அந்த கட்சியிலேருந்து அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாள் பழகின அந்த பாசம், ஒன்றா சாப்பிட்டது, ஒன்றா இயங்கி செயல்பட்டது, எவ்வளவு நட்பு, சிறைக்கு போனது, ஒன்றா போலீஸில் அடி வாங்கினது, என்ன அவனை நீங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியுமா? வேறொரு இயக்கத்திலே சேர்ந்திருந்தாலும் கூட என்ன அந்த பழைய நினைவுகளோடு நீங்கள் வந்து பேசுவீங்க, இதுதான் சார் இயல்பு. இதை வந்து நீ பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்றது வந்து குழந்தைத்தனமா இருக்குல்ல? குழந்தைத்தனம் இல்லை, ஒரு சர்வாதிகாரத்தனம் இல்லை. ஏன்னா குழந்தைகள் கூட இந்த மாதிரி திங்க் பண்ணாதுங்க. அதுங்க உடனுக்குடனே தப்ப மறந்துருங்க குழந்தைங்க. இது வந்து ஒரு வன்மமான ஒரு அணுகுமுறை. இது வந்து ரொம்ப பக்குவம் இல்லாத ஒரு வன்மமான ஃபியூடலிஸ்ட் திங்கிங், நிலப்பரப்புத்துவ ஒரு சிந்தனை. நீ எனக்கு அடிமை, நீ எப்படி அவன்கிட்ட பேசுவ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு இயக்கத்தில் அதில் தலைமை பண்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தப்பு. இது மல்லை சத்யா அவர்கள் வைகோவை 3 முறை அவரோட உயிரை காப்பாற்றிருக்காருன்னு வைகோவே வந்து பதிவு செஞ்சிருக்காரு. வைகோவினுடைய நிழலா இத்தனை ஆண்டுகளாக பயணிச்சிருக்காரு. அவரை சாதியா பார்த்து விமர்சிக்கிறார். தலித்துகள் வந்து எங்கள் குடும்பத்தில் தலித்து இருக்காங்க, நான் இவ்வளோ பெரிய திராவிட இயக்கங்களில் யாரும் கொடுக்காத பொறுப்பை நான் தலித்துகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு சாதி வெறி மனநிலையோடு வைகோ அவர்கள் பேசுகிறாங்க. இது எப்படி வந்து எடுத்துக்கிறது? அதாவது இது வரைக்கும் அவர் வந்து சாதிய கண்ணோட்டத்தில் வந்து மல்லை சத்யாவை பார்க்கவில்லை என்பதுதான் நம்ம எல்லாருக்குமான புரிதலாக இருந்தது, நம்பிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம்ன்றது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தன்மையை அவரே வந்து தகர்த்துக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி பார்த்து தான் அவர் கொடுத்தாரா? அவருடைய திறமையவோ விசுவாசத்தையோ ஆற்றலையோ பார்த்து பொறுப்பு கொடுக்கல போல இருக்கு. தலித்துன்றதுக்கு தான் கொடுத்துருக்காரு போல இருக்குன்னும் போது எவ்வளோ பெரிய ஹட்டாவார் அவர் யோசித்து பாருங்களேன். புரியுது.
இது கண்டிப்பாக அவர் தவிர்த்திருக்கணும். அதாவது மல்லை சத்யா விஷயத்தை பொறுத்தளவில் வைகோ பேசினது எல்லாமே வந்து அவருடைய மரியாதையை அவரே சிதைத்து கொண்டது மாதிரி தான் இருந்தது. பேசாமல் அமைதியாக அவருடைய உலகை பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்திருந்தா கூட ரொம்ப பெரிய மரியாதை அவருக்கு அவர் மேலே ஏற்பட்டிருக்கும். அவரால் பாவம் பேச முடியல அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை விசிகாலிருந்து வெளியேறினப்ப எப்படி வந்து திருமாவளவன் வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் நாகரிகமாக நடந்துக்கிட்டார். இப்போ அவர்கிட்ட இருக்கிற பக்குவம் கூட அவரை விட மூத்த அரசியல்வாதியான வைகோவிடம் இல்லாததுதான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. வைகோவை தன்னை கொல்ல வந்தார், கொல்றதுக்கு திட்டமிட்டார், எனக்கு துரோகம் செய்தார்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அப்படிங்கும்போது வைகோ எவ்வளவு கதறினார், எவ்வளவு காயப்பட்டார், எவ்வளவு வலியோடு மேடைகள் எல்லாம் வந்து பேசினார். உனக்காக நான் நின்றேனே அப்படின்னு அவருக்கு பேசுகிற போது நமக்கெல்லாம் ரத்தம் குதிச்சுது. அவர் கட்சியை விட்டு வெளில வந்தபோது 5க்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளிச்சே செத்தாங்க. இப்போ அந்த வலியை உணர்ந்த ஒருத்தருக்கு இதே வலி தானே மல்லை சத்யாவுக்கும் ஏற்படும்னு ஏன் உணரலை அவர்? அதுதான் சொல்கிறேனே, அது வந்து ஒன்று மகன் பாசம், இன்னொன்று வந்து கட்சிக்கான சொத்து. இதுதான் அவருடைய மனசில் வந்து ஒரு ரொம்ப ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அதை தவிர வந்து வேற எந்த சிந்தனையும் அவருக்கு வரலன்னு நினைக்கிறேன் நான். அவர் இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி யோசித்திருந்தாருன்னா, தன்னுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி யோசித்திருந்தாருன்னா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுரையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறீங்க. அது என்னன்னா, மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து நகர்ந்து பிஜேபி பக்கம் போகுதுன்னு ஒரு குறிப்பு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? இல்லை, எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்திய அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவில் வந்து பேசின முக்கியஸ்தர்கள் அனைவருமே வந்து திமுக எதிர்ப்பை ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க. சரி, திமுக வந்து இவங்களை வந்து குறைச்சி மதிப்பீடு செஞ்சிருக்கிறதாகவும், இவங்களை அழிக்க பார்ப்பதாகவும், திமுக அவ்வாறு நினைப்பதனால் திமுகவுக்கு நாம் புத்தி புகட்ட வேண்டும், உனக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் எங்களுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. உனக்கு எதிரி பிஜேபி, அவங்களால நாங்கள் நட்பு கொள்ள முடியும் அப்படின்னு பகிரங்கமாக மைக்கில் பேசினாங்க. இப்போ அதை வந்து வைகோ கண்டிச்சாரு. கண்டிச்ச பிற்பாடும் கூட தொடர்ச்சியாக அந்த உரையாடல் அந்த கட்சிக்குள்ளே போயிட்டு இருக்கு. துரை வைகோவே அதை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து நான் வந்து 12 சீட்டு கேட்பேன், கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பகிரங்கமாக சொல்கிறார் அவர். ஏன்னா எங்கள் கட்சிக்கு அங்கீகாரத்துக்கு 8 சீட்டு எங்களுக்கு வேணும், ஆகவே எங்களுக்கு 12 சீட்டு இருந்தால் தான் நாங்கள் 8ஐயாவது அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். இதையெல்லாம் வச்சு சொல்கிறீங்களா அவங்க பிஜேபிக்கு போயிடுவாங்க அப்படின்னு? இல்லை, இதை வைத்து மட்டும் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துரை வைகோ வந்து பிஜேபி தலைவர்களோடு மிக நெருக்கமாக ஒரு உறவை பேணி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னாங்க. சரி, அடுத்ததாக எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துரை வைகோவுக்கும் மத்திய அமைச்சராகுவதற்கான ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதுக்கு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு ஒரு நெருக்குதல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை முன்னிட்டு வைகோ வந்து அதுக்கான முயற்சிகள்லையும் வந்து இறங்கி, அத்தொடர்பா சந்திரபாபு நாயுடு, வெங்கையா நாயுடு இவங்களோடலாம் வந்து ஒரு விதமான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, ஸோ இது வந்து அவர் வந்து பிஜேபியை வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஆள் கிடையாது. பல நேரங்களில் அவர் வந்து பிஜேபியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காருன்றது நமக்கெல்லாம் தெரியும். வாஜ்பாய், அத்வானி தொடங்கி மோடி வரைக்கும் அவர் கொண்டாடாத ஆளே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து மதிமுகக்குள்ள இருக்க மைண்ட் செட்டுன்றது வந்து ஆன்டி டிஎம்கே ப்ரோ பிஜேபி அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ இதற்கிடையில வந்து இப்படி பேசுனதுனால ஸ்டாலின் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்மகிட்ட வந்து அதிருப்தியா இருந்து ரொம்ப பேர் சேர்றது காத்திருந்தாங்க. வைகோ மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம பல பேரை வந்து வேண்டான்னு சொல்லி வச்சிருந்தோம். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரும் தூக்கிட்டு வாங்க. முத்துரத்தனத்தை வந்து கட்சியில சேர்த்தது. முத்துரத்தனம் போயிட்டாரு, அது மாதிரி ஒரு பெரிய கூட்டமே போகுது அப்படின்ன உடனே வைகோ அலறி புடைச்சிட்டு போய் ஸ்டாலினை பார்த்து சால்வை போத்தி, நாங்கள் உறுதியாக உங்களோட நிற்கிறோம், நீங்கள் அப்படிலாம் நீங்கள் வந்து எங்களெல்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சமாதானம் பேசிட்டு வந்துட்டார்.
பட் ஆனால் ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இருக்கனால உளவுத்துறையெல்லாம் அவர் வச்சிருக்கனால அவருக்கு இவங்களுடைய நகர்வுகளையும் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். உள்ளுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, இவங்க டெல்லியில் இவங்களுக்கே 23 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு இதில் நகர்வுல போயிட்டு இருக்காங்கன்றது இவங்களும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க, மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வைகோ அதாவது மதிமுகவும் திமுகவும். இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நம்பகத்தன்மையற்ற உறவாக ரெண்டு பேருக்கும் இடையிலான உறவு போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நிச்சயமாக 2026 தேர்தலில் மதிமுக என்பது திமுக அணியில் நிச்சயமாக இடம்பெறாதுன்றது தான் வந்து யதார்த்தம். மல்லை சத்யாவின் இடத்தை துரை வைகோ நிரப்ப மாட்டாரா? அவரால் நிரப்புறதுன்னா எப்படி, அவர் அதுக்கான தளபதிகளை கண்டுபிடிச்சிருக்கணுமே. தலையாட்டிகளை மட்டும்தான் அவர் தேடிட்டு இருக்காரு, தளபதிகளை தேடலையே. மல்லை சத்யா இடத்து மல்லை சத்யா அந்த கட்சியில அந்த மாதிரி யாருமே இல்லை, அவருக்கு இணையா யாருமே இல்லை. யாருமே இல்லை. மதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்யா? எதிர்காலம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து வைகோக்கு பிற்பாடு அந்த கட்சி தொடராது. வைகோக்கு பிற்பாடு அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையில், அதுக்கப்புறம் அது அதனுடைய எதிர்காலம் இருக்காதுன்னு நான் ஃபீல், என்னுடைய ஃபீலிங். தேஞ்சு போயிடும், கழுத தேஞ்சு கட்டரும்பானது மாதிரி ஆயிடுங்கிறீங்க. அது இவரால் ஒரு கட்சி கொண்டு செலுத்த முடியாது, துரை வைகோவால ஒரு கட்சியை வந்து கொண்டு செலுத்த முடியாது. மல்லை சத்யா என்ன முடிவெடுப்பாருன்னு நீங்க கணிக்கிறீங்க? மல்லை சத்யா வந்து அவருடைய ஒரு தாட்ஸ்ன்றது வந்து திராவிட இயக்க இதுலயே வந்துட்டார் அவரு. சரி, அதனால நிச்சயமா அவர் வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ போவாருன்னு யோசிக்க முடியல. மேபி திமுகல அவரை கூப்பிட்டாங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதுதான் மல்லை சத்யானுடைய முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து மதிமுகவில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு குறித்து, அதிலும் குறிப்பாக மல்லை சத்யாவுக்கு வைகோ அவர்கள் செய்திருக்க துரோகம் குறித்து விரிவாக வந்து பேசுனீங்க. மகிழ்ச்சி, நன்றி ஐயா. நன்றி.